ஏன்னா விஜய் போற இன்னைக்கு விஜய் ஏதாவது செய்யறாருன்னு நினைச்சா கவர்மெண்ட் நடுங்குது, அடுத்து அது செஞ்சிருது. அது இந்த கவர்மெண்டோட வீக்னஸ். ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஒரே ஒரு கவனம், எப்படியாவது விஜயை ஆட்சியில் வராமல் தடுத்து விட வேண்டும், மகனுக்கு போட்டியாக அவர் வந்து விடக்கூடாது. இந்த ஒரு இஷ்யூல தான் அவங்க செயல்படுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அவங்க எவ்வளவு மறைச்சாங்கன்னாலும் இதுதான் விஜயை பார்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக யாராவது ஒரு அரசியல்வாதியை பார்த்து அஞ்சுகிறது என்றால் அது விஜய் மட்டும்தான். அதிமுக கிடையாது, பிஜேபி கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த விஜய் அதை தனக்கு சாதகமாக எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா பயன்படுத்தலாம். இப்படிதான் ஒரு அரசியலை எப்படி மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த பேட்டி. இவர் அதிகமாக திமுக ஆட்சியில் இல்லாத போது திமுகவை பேசியவர் இந்த மணி, பத்திரிகையாளர் மணி. இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு அதோட குற்றங்களை சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா திமுகவை தூக்கி எறியணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. சில விஷயங்களை எனக்கு பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கிங்கன்றதான் அதோடைய அர்த்தம். ஏன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இவர்கள் எல்லோருக்கும் எப்படி கூட்டு சோறு போடுவாங்க, அந்த மாதிரி கொடுத்தவங்க இப்போ ஆட்சி வந்த பிறகு அதுக்கான தேவை இல்லை. ஸோ அதனால் அப்போ எனக்கு கவனிச்சுட்டு இருந்தது, இப்போ எனக்கு கவனிக்கலை என்ற ஒரு காரணம் அந்த காரணம். விஜயை பார்த்து திமுக பயப்படுமா? விஜய் எத்தனை அரசியல் கடத்து நின்னார். இப்போ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி படத்தை நடித்தார், பொது விஷயத்தை பற்றி அவர் பேசல, ரைட், ஓகே. அரசியல் வந்த பிறகு பொது விஷயத்தை எதை அவர் தலையில் எடுத்தார், கையில் எடுத்தார், எதை பேசினார்? சீமானை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கார். சீமானும் விஜய் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கார். இப்போ ஆட்சிக்கே வராத சீமான் முக்கியமா அல்லது விஜய் முக்கியமா? இவங்களுக்கு உள்ள சண்டை முக்கியமா? இவங்க ரெண்டு பேருமே யார் அதிகமாக எதிர்க்கணும்? திமுகவை எதிர்க்கணும். இதில் என்றால் அதிமுக எதிர்க்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆட்சி இருந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆட்சி இருந்த பொழுது அதிகமான கொலை, கற்பழிப்பு, திருட்டு, கஞ்சா எல்லாமே இவங்க ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு இப்போ. அப்போ இவர்கள் இருவருமே இவர்கள் ரெண்டு பேரும் எடுத்து வேணும்னா புதிய மூன்றாவது அணிக்கான ஒரு வேலையை பார்க்கலாம். அதை விடுத்து விஜய் பெரியவரா சீமான் பெரியவரா எந்த சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதில் விஜய் அவர்கள் எந்த இடத்துல மக்களுக்காக குரல் கொடுத்தார்? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்ல, தெரிஞ்சுங்க. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்து விஜய் பார்த்து பயப்படுன்னு சொல்கிறார் இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டார். திருத்தணியில் அந்த சந்தைக்கு பார்த்தோன்னா காமராஜர் உழவர் சங்கம், உழவர் சந்தை அப்படியே இருந்தது. அதை திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த பேரை எடுத்துட்டு கலைஞர் பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு யார் முதல்ல குரல் கொடுத்தாங்க? அன்புமணி தான் குரல் கொடுத்தார். ஏங்க, அதாவது புதுசாக ஒரு கட்டிடத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் கலைஞர் பேர் வச்சா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதனால் வைக்கலாம். ஆனால் ஏற்கனவே காலங்காலமாக காமராஜர் பெயர் இருக்குது, அதை எடுத்துட்டு நீங்கள் கலைஞர் வைக்கிறது ரொம்ப தப்புங்கன்னு சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர், இன்றைக்கு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூடிட்டு பொத்திக்கிட்டு கிடையாது, பேசலை பற்றி. யார் குதிச்சிருக்கணும்? பாமக தவிர காங்கிரஸ் குதிச்சிருக்கணும். சொல்கிறாங்களே தமிழ்நாடு இப்போ மத்திய அரசாங்கம் வந்து தமிழுக்கு எதிராக இருக்குது, மத்திய அரசாங்கம் வந்து தமிழை அழிக்க நினைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்குது யார்? காங்கிரஸ். எது யாருக்காக? திமுக, தமிழ்நாட்டுக்கு திமுக. அதாவது டெல்லிக்கு காங்கிரஸுக்காக இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கத்திக்கிட்டு கிடக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நாடார் சமுதாயம் காமராஜருடைய புகைப்படத்தை எல்லா இடத்துல வச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் நாடார் சமுதாயத்துடைய தலைவியாக யாரை பார்க்குறாங்க? கனிமொழி பார்க்குறாங்க. கனிமொழி எங்கன்னு ஜெயிக்கிறாங்க? எப்பவுமே விருதுநகர் மாவட்டம் தான். ஏன்னா தூத்துக்குடியே தான் நிற்பாங்க. ஏன்னா நான் வந்து காமராஜ், நான் வந்து நாடார் என்ற ஒரு பாசம், ஒரு சாதி பற்று, அவர் எங்கேயும் நிற்க மாட்டார். எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னா நாடார் ஜாதி கனிமொழின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, டேய் கலைஞர் இசையாளர் ஜாதி, அவன் பொண்ணு எப்படி நாடாக ஆக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அப்போ இந்த நாடார் சமுதாயம் கூட அமைதியாக இருக்குது. கனிமொழி கேட்க மாட்டாங்க, ஏங்க அவங்க அப்பம் பெருசா தலைவன் பெருசானா அப்பம் பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நாடார் சமுதாயம் இருக்குல்ல, திமுகவில் எங்கே வைப்பாங்க? நாடார்கள் திமுக இருப்பாங்க, நாடார்கள் அதிமுக வைப்பாங்க. ஆனால் எங்கே இருந்தாலும் காமராஜ் புகைப்படம் வச்சுருப்பாங்க. நாடார் சமுதாயம், நாடார் மக்கள், நாடார் இளைஞர்கள் ஒருத்தோட வாயை தந்து பேசலது. அதை பேசியது வன்னியர் முத்திரை குத்தக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தது பாமக. இது சொன்ன இந்த அறிவிப்பு வந்தவுடனே அடுத்த திமுக அது கைவிட்டு காமராஜ் பேர் சூட்டியிருக்கு. அப்போது திமுக யாரை பார்த்து போய் ஜஸ்ட் ஒரு சின்ன அறிக்கை. இதை மக்களிடத்தில் போய் இந்த பத்திரிகைலாம் ஒன்று சேர்த்தவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நாடு நல்லா இருக்கா நாசமாக போயிருக்கா அதெல்லாம் கிடையாது. நான் சொல்வதை யார் கேட்குறாங்க?
என் பேச்சை எவன் கேட்கிறான் என்ற இந்த பத்திரிகையாளர் திமிர், கொழுப்பு, அகங்காரம். இந்த பத்திரிகையாளரால் தான் தமிழ்நாடு அழிஞ்சி குட்டிச்சவராக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் என் மாற்றம் வரும், அந்த மாற்றத்தை தடுத்து வைப்பது இந்த பத்திரிகையாளர். கேட்டால் நான் நடுநிலைவாதி என்னவோம், நாங்கள் குரலை எடுத்து கொடுக்கணும். ஆனால் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவன் அழிக்க ஒரு நல்லவன் புறப்படுவோம். இவங்க எப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு கெட்டவன் அழிக்க நல்லா நடிச்சுட்டு அதே கெட்டவனை கொண்டு வருவாங்க. திமுக அழிக்கணும், நம்மளாம் நினச்சப்பா திமுக எதுக்காக பேசுகிறாங்க, திமுக அழிவு வந்துச்சுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. திமுக மீண்டும் அதிக அரசியல் அமர எதிர்க்கட்சியிலிருந்து செயல்பட்டு திமுக மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கான வேலைகளை இந்த பத்திரிகைகள் செய்கிறாங்க, இந்த ஊடகம் செய்கிறாங்க. மாநகர பயலுக. நீங்கள் புரிஞ்சுக்கணும், அரசியலை தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.